ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 1 பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். 9வது கேள்வி. ரூபாய் 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம SI is equal to PNR/100 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,950 இன்ட்டு நாட்களில் கொடுத்தாங்க அப்படின்னா 42/365 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து 365 நாட்கள்லேருந்து 42 நாட்களில் டிவைட் பண்ணணும். ஸோ அடுத்ததான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10% வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10/100. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம 365 இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 7 5 35, மீதி 1 3 5 5, இது 2 5 10, 1 5 5, மீதி 4 9 5 45ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததை நம்ம 73 இதை கேன்சல் பண்ணால் 73 73, 3 73 219ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம 3 × 42 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 126 அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். ஸோ ஆப்ஷன் சி ரூபாய் 126ங்கிறது ஆன்சர். ஸோ அடுத்ததாக 10வது கணக்கு. வருடத்திற்கு 7.5% வட்டி விகிதத்தில் ஏப்ரல் 9, 2010 முதல் ஜூன் 9, 2010 வரையிலும் ரூபாய் 1000ற்கான தனி வட்டி யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஏப்ரல் 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நம்ம ஏப்ரல் 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்போது வந்து ஏப்ரலில் எத்தனை நாட்கள்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஏப்ரலில் எத்தனை நாட்கள்? ஸோ ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 30 நாள் இருக்கும். ஸோ 30 நாளில் மீதி வந்து 9 நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 8 நாள் போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஏப்ரலில் மட்டும் 30 நாள்லேருந்து 8 வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 22 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஏப்ரலுக்கு அப்புறம் என்னென்னா மே. ஏன்னா இங்கே ஜூன் கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் வந்து மே மாதம் இருக்கும். ஸோ மே எத்தனை மாதம்னு பார்த்தீங்கன்னா இது ஏப்ரல் 30 அப்படின்னா மே வந்து 31 வரும். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் மே ஜூனில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா 9 கூட்டிக்கலாம். ஸோ மொத்தமாக எவ்வளோ வருது பாருங்கள். 9 10 12 3 5 6 62 நாட்கள் வருது. ஸோ இப்போ நம்ம கணக்குக்கு போயிடலாம். SI is equal to PNR/100. ஓகேங்களா? ஸோ அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு 1000 சொல்கிறாங்க. இன்ட்டு N எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 62 நாட்கள் டிவைடட் பை நாட்கள் அப்படின்னு வரும்போது 365 நாட்கள்னு போடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம இன்ட்டு வட்டி எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 7 2 14, 14 கூட 1 கூட்டினா 15. நம்ம முந்தைய சம்மில் இதை பார்த்துருப்போம் விரிவாக. ஸோ 15 டிவைடட் பை 2, ஸோ டிவைடட் பை 100 போட்டுக்கலாமா? ஸோ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போ நம்ம 2ஆல் இதை கேன்சல் பண்ணிடலாம். 3 2 6, 1 2 365ஆல் இந்த 10 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 2 5 10, 7 5 35, மீதி 1 3 5 5. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை இந்த 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ இது கூட டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் பாயிண்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 31 × 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 2 3 2 6 இன்ட்டு 15 பண்ணால் 2 10, 6 5 30, 31 62. ஸோ இப்போ எவ்வளோ வருது? 3 9 930 வருது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 930 டிவைடட் பை எவ்வளோ இருக்குது 73. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள். ஒரு 73 மீதி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 93ல் 73 போயிடுச்சுன்னா மீதி 20 வரும். ஸோ இந்த 0 வந்து கீழே விலகிடலாம். 3 73 போட்டால் என்னென்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 219 ஆகிடும். அப்போ 2 73 எவ்வளோன்னு பாருங்கள்.
273 146 வரும். மீதி 54 வரும். ஸோ பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 0 சேர்த்துக்கலாம். 773 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 511 வரும். 540லேருந்து 511 போயிடுச்சு அப்படின்னா மீதி நம்மளுக்கு 29 வரும். ஸோ பாயிண்ட் வச்சதுனால நம்ம 0 சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3 போட்டுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா 219 வரும். மீதி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டே இருக்கும். அப்படி நம்ம ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ₹12.74 தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இது நம்ம போயிட்டே இருக்கிறதுனால 12.74 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் இதுதான், ₹12.74. ஓகேவா? இப்போ நம்ம 11வது சம் பார்த்துடலாம். எந்த அசலானது X% தனி வட்டி X வருடங்களுக்கு ₹X என்ற தனி வட்டியை தரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா SI = PNR/100. ஸோ SI பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, தனி வட்டி. ஸோ அசல் நம்மளுக்கு தெரியாது, ஸோ பின்னு வச்சுக்கிறோம். N பார்த்திங்கன்னா X வருடங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆருமே X பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ /100. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம P × X² / 100. ஸோ இந்த X அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எக்ஸுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி பார்த்திங்கன்னா X இருக்கும். P × X/100 அப்படின்னு இருக்கும். ஸோ இது P இங்கேயே வச்சுக்கிட்டு 100 இந்த பக்கம் போச்சுன்னா 100 மேலே வரும், X கீழே வரும். ஸோ P = 100/Xன்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் B ₹100/Xன்றது ஆன்சர். 12வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ₹6372 ஆகிறது எனில் அசலை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா A = P + SI. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு P + SI என்னன்னு பார்த்தீங்கன்னா PNR/100. நம்மளுக்கு இப்போது அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6372 சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா P எங்கேயே வச்சுட்டு, அதாவது வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + NR/100 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ P எங்கேயே வச்சுட்டு 1 + Nங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு. எத்தனை ஆண்டு சொல்கிறாங்கன்னா 3 ஆண்டுகள் சொல்கிறாங்க. அடுத்ததாக R பார்த்தீங்கன்னா தனி வட்டி 6% சொல்கிறாங்க, /100. ஓகேவா? ஸோ இப்போது P × 1 + 18/100. R முன் 18, 18/100. 6372 அப்படியே தான் வரும். இப்போ நம்ம இதை மல்டிப்ளை, அதாவது 100ஆல் மல்டிப்ளை பண்ணி இது கூட கூட்டினா 118 /100 வரும். 6372 நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடில் பண்ணலாம். I2 10, மீதி 1, 9 2 18. நெக்ஸ்ட்டு 3 2 6, 1 2, மீதி 1, 8 16, மீதி 1, 6 2 12. ஓகேவா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 54 தடவை வரும். 59 59, 54 தடவை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 3186 கிடைக்கும். ஸோ இந்த 100 இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா மல்டிப்ளையாக மாறிடும் வகுத்தில் இருக்கிறது. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5400ங்கிறது ஆன்சர். அசல் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போது ஆப்ஷன் சிங்கிறது ஆன்சர். இப்போ நம்ம 13வது கேள்வி பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் 5 மடங்காகிறதுன்னு சொல்கிறாங்க. அதன் வட்டி விகிதம் 8% எனில் எத்தனை வருடங்களில் 5 மடங்காகும்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகைன்றது நம்மளுக்கு அமௌண்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அமௌண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது அமௌண்ட் என்ன சொல்லுவோம், நம்ம P + SIன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு தனி வட்டி மட்டும் தெரியணும். ஓகேவா? ஸோ தனி வட்டி தெரியணும்னா SI = A - P அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. ஸோ அமௌண்ட்லேருந்து நம்ம பிரின்சிபலை கழிச்சா நம்மளுக்கு SI தெரியும், தனி வட்டி தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா SI =
அமௌண்ட் எவ்வளோனா 5Pன்னு சொல்கிறாங்க, அதாவது 5 மடங்காகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4P. அப்போது எஸ்ஐங்கிறது நம்மளுக்கு 4P. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. P எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ P அப்படியே வச்சுக்கிட்டோம். N பார்த்தீங்கன்னா N தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ N அப்படியே வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 8% கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 8 அப்படியே போட்டுக்கலாம், டிவைடட் பை 100. ஸோ எஸ்ஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4P. ஸோ நேருக்கு நேராக இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பீக் கேன்சல் ஆகிடும். 8க்கு இதை கேன்சல் பண்ணுன்னா 2 வந்துடும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணுன்னா 50. இப்போ N/15 வரும். ஸோ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ N இங்கே வச்சுக்கிட்டு இந்த 15 இந்த சைட் போயிடுச்சுன்னா டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளையாக மாறிடும். ஸோ N இஸ் ஈக்குவல் டு 50ங்கிறது ஆன்சர். இப்போ பாருங்கள், ஆப்ஷன் பி 50ங்கிறது ஆன்சர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், 14வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனிவட்டியானது அசலின் 9/16 மடங்கிற்கு சமம். வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி வீதத்தையும் வருடத்தையும் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம தனிவட்டி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, தனிவட்டி இஸ் ஈக்குவல் டு 9/6, அதாவது அசலின் 9/6 மடங்கிற்கு சமம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா போயிடலாம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஸோ P எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். N பார்த்தீங்கன்னா எக்ஸு, அதாவது வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம Nக்கு பதில் எக்ஸ் போட்டுக்கலாம். அதே போல் இதுவும் சமம். ஸோ 6 Nனும் சமங்கிறதுனால நம்ம எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் போட்டுக்கலாம், டிவைடட் பை 100. ஸோ எஸ்ஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9/16P. 9/16P. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா Pக்கு P கேன்சல் பண்ணிடலாம். x² டிவைடட் பை 100, 9/16. ஓகேவா? ஸோ இது கேன்சல் பண்ணலாம். 4 16, 2 4 8, மீது 2, I2 10 வரும். ஸோ இந்த 25 நம்ம மேலே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா x², 9 × 25 என்ன வருது பாருங்கள், 9 × 25 225 டிவைடட் பை 4ன்னு வரும். ஸோ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகுனா ரூட்டாக மாறிடும். ஸோ 225 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 15 டிவைடட் பை 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 2. இது நம்ம கலப்பினமாக மாற்றணும் அப்படின்னா 2 7 1. அப்போது என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7.5%, 7 வருஷம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 7%, 7 வருஷம். அடுத்ததான் நம்ம 15வது கேள்வி பார்க்கலாம். ஒரு தொகை தனிவட்டிப்படி ரூபாய் 3810 3 வருடத்திலும் ரூபாய் 4890 7 வருடத்திலும் வட்டியுடன் கொடுக்கிறது. அசல் மற்றும் வட்டி வீதமானது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு, மொத்த அமௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொகையும் இருக்குது, வட்டியும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கணக்குக்கு போயிடலாம். இப்போது நம்மளுக்கு இப்போ 3810 அப்படின்னா ஸோ மாறுறது எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வட்டியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 7 வருஷத்துலேருந்து இந்த 3 வருஷத்தை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 4890லேருந்து 3810 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மைனஸ் பண்ணால் நம்ம 4 வருஷத்துக்கான வட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணால் 1080ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கான வட்டி. இப்போது 4 வருஷத்துக்கான வட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 1080 வருது. ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி என்ன வரும்னு பாருங்கள், டிவைடட் பை 4 போடுங்க. கேன்சல் பண்ணால் 7 8, மீதி 2, 7 28 0. அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 270 வருது. ஸோ இப்போது தனி வட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா?
இதுதான் நம்மளுக்கு எஸ்ஐ தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஸோ இதனுடைய தனி வட்டி வந்து 3 வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு 270 அப்படின்னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 0. 7 3 21, 7 3 6, 6 1 8, 810. ஸோ நம்மளுக்கு தனி வட்டி 3 வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னா 810 வருது. இப்போ நம்மளுக்கு அசல் வந்து பார்த்திங்கன்னா 3000ன்றது தெரிஞ்சிச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வட்டி வந்து நம்மளுக்கு 810ங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அசல் என்னவா இருக்கும்? 3810லேருந்து 810 மைனஸ் ஆச்சுன்னா மீதி 3000ங்கிறது நம்மளுக்கு அசலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அசல் பார்த்திங்கன்னா 3000 இன்ட்டு என்ன எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு. ஆர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை 100. இப்போ நம்ம 0க்கு 0 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 3ஆல் இதை பண்ணிடலாம். 1 3 3 3 6 மீதி 2 7 3 21. இந்த 3ஆல் இதை பண்ணிங்கன்னா 9 3 27. அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 9%. இப்போது அமௌண்ட் எவ்வளோ வருது? நம்மளுக்கு 3000. 3000ங்கிறது நம்மளுக்கு அசல். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க கொஷின்? அசல் மற்றும் வட்டியை காண்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு அசல் வந்து 3000, வட்டின்னு பார்த்தீங்கன்னா 9%. அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போது 16வது சம் பார்த்துடலாம். ரூபாய் 800 ஆனது தனி வட்டியில் 3 வருடத்தில் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 920 ஆகுது. வருட வட்டி 3% உயர்த்தப்பட்டால் அதே காலத்தில் கிடைக்கும் தொகை எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம 920லேருந்து 800 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதனுடைய தனி வட்டி கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்குது? 120 ரூபா வந்து. ஸோ அந்த 3 ஆண்டுகளில் கிடைச்ச தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா போட்டுடலாம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஸோ எஸ்ஐ எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 120 சொல்கிறாங்க. பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 இன்ட்டு என் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள். ஆர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். 8க்கு டேரெக்டாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 4 2 8, 6 2 12 0. 4ஆல் இதை பண்ணால் 1 நாள் 4, 5 20. 3ஆல் இதை பண்ணால் 5. ஓகேவா? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5% வருது. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 3% ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது அதான் என்ன கேட்குறாங்க? வருட வட்டி 3% வந்து உயர்த்தப்பட்டா அதே காலத்தில் கிடைக்கும் அதே தொகைக்கு. ஓகே, அதே தொகையை தான் வந்து உயர்த்துறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. இப்போ இதனோட தனி வட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே 800, என் பார்த்தீங்கன்னா அதே 3 ஆண்டுகள், ஆர் நம்மளுக்கு 8%. டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல். 8 8 64. 64 இன்ட்டு 3 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 192 வருது. ஸோ நம்மளுக்கு தனி வட்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 192 வருது. ஸோ தனி வட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது 8%க்கு என்ன வரும்? அதாவது 8% 192 ரூபா வருதா? ஸோ 800 கூட ஒரு 192 கூட்டினா நம்மளுக்கு மொத்த தொகை தெரிஞ்சிடும். அப்போது கூட்டினா என்ன வருது? 992ங்கிறது ஆன்சர். இப்போ ஆப்ஷன் டி 992. அடுத்ததாக நம்ம 7th ஸ்டாண்டர்டில் பேஜ் 39லேருந்து ஸ்டார்ட் ஆகிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். இது ஸ்கூல் புக்ஸ் மேக்ஸில் இருக்குது. எடுத்துக்காட்டு 2.24 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம், ரூபாய் 2500க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபார்முலாவை போட்டுக்கலாம். ஸோ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25,000 கொடுத்துருக்காங்க. ஆண்டு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. வட்டி 8%. ஸோ இப்படின்னு மாற்றி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டிவைடட் பை 100. கேன்சல் பண்ணால் 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ மொத்தத்தையும் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு கிடைக்கிறது ரூபாய் 6000. ஸோ இதுதான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர். அசல் அதாவது தனி வட்டி கிடைக்குது. அடுத்ததாக இரண்டாவது கேள்வி. எடுத்துக்காட்டு 2.25. நம்ம எடுத்துக்காட்டு மட்டுமே பார்த்தா போதும். குமரவேலில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காணுன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா SI = PNR/100. அசல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேட்குறதே வந்து அசல் தான். ஓகேவா? ஸோ அசல் வந்து நம்ம அப்படியே வந்து பீன்னு வச்சுக்கிட்டு, இப்போது இயர் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. அசல் அதாவது தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 750 கொடுத்துருக்காங்க. ஸோ /100 போட்டு கேன்சல் பண்ணலாம். ஒரு 0க்கு ஒரு 0, 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் 1 2 2 10 0. மறுபடியும் வந்து டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 3750 அப்படிங்கிறது நம்ம அசல். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். மூன்றாவது கேள்வி. எடுத்துக்காட்டு 2.26. எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆனது 6% தனி வட்டி விதத்தில் 6720 உயரம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. A = P + SI அப்படின்னா அப்போ SI = என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A - P அப்படிங்கிறது இருக்கும். நம்ம எப்படி வேணாலும் இப்படி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. அப்போது SI = A - P. அப்போது அமௌண்ட்லேருந்து நம்ம வந்து பிரின்சிபலை கழிச்சா நம்மளுக்கு வட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 6720லேருந்து நம்ம 5600 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 1120 கிடைக்குது. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். SI = PNR/100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நம்மளுக்கு n தான் தெரியல. ஸோ n வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ நம்ம P போட்டுடலாம். P எவ்வளோன்னு தெரியும், அசல் 5600 × n நம்மளுக்கு தெரியாது. ஸோ n அப்படியே வச்சுட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. ஸோ SI நம்மளுக்கு தெரியும் 1120. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 10ஆல் இது பண்ணால் கேன்சல் பண்ணால் 5 பாடில் பண்ணால் 2 10 3 2 6ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 5 வந்து 112ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். ஸோ பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 560 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நம்ம 56 × 3 அப்படி இருக்கா. ஸோ 56 கேன்சல் பண்ணால் இங்கே 10 வரும். ஸோ 10 / 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடாக மாறும். ஸோ 10/3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம கலப்பு பின்னமாக எடுத்துக்கும் போது 3 1/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 1/3 வருஷம் அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்த சம் போயிடலாம். அடுத்ததாக எடுத்துக்காட்டு 2.27. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி விகிதத்தை காண்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 4 ஆண்டுகளுக்கான தனி வட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா SI = A - P. இப்போ அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு தனி வட்டி கிடச்சிரும். ஸோ 79,040லேருந்து 52,000 மைனஸ் பண்ணால் 27,040 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். SI = PNR/100. தனி வட்டி எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27,040. பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52,000. ஆண்டுகள் 4 ஆண்டுகள். இப்போ நம்மளுக்கு 6 தான் தெரியணும், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியும். 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 4ஆல் கேன்சல் பண்ணால் ஒரு நாள் 4 676 அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ நம்ம 52ஆல் பண்ணோன்னா 13 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ R = 13%. இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 13% கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு சம் பார்த்திங்கன்னா ஒரு 3 சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அந்த சம்ஸ் எல்லாமே நம்ம போட்டது தான். ஸோ வீடியோவில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் எடுத்துக்காட்டு சம் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்தாலே போதும், நம்ம வந்து எக்ஸசைஸ் சம் எல்லாமே பார்த்துடலாம். அதை நீங்கள் போட்டு பாருங்கள். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த டாப்பிக்கில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.